எனக்கு 40வது படத்துல இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னமும் 2025ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு ரெலவென்ட், எவ்வளவு பேர் அதை டெய்லி பேசுறோம். இன்னைக்கு வந்ததுல இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். இன்னைக்கு வந்து கே ரவிக்குமார் சாரோட கேட்டாரு தேவயானி மேம் கிட்ட, என்ன நம்ம தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல சார் உங்களுக்கு அதை தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன பஸ் சொல்றீங்க? இல்ல நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், இல்ல நீங்க அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டுல ஏறினா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் நாங்க எப்பவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்று நைட் பேசுறவங்க எல்லாரோட என்னையா ரிலாக்ஸா தூங்கலாமா, ரிலீஸ் முன்னாடி என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்டில கூட நடிச்சவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியும் அவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரவி, நிறைய பேர் தெரியாது நீ என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படிதான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவி தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல பேசிப்போம், ரெகுலரா பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டுல இருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலா பொம்மலுல ரவியா நடிச்சேன். நான் பண்ண ரோலோ ரவி தமிழ்ல சந்தோஷமா நடிச்சான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியே ஒரு படம் நாங்கள் 2 பேரும் பிரபுதேவாவோட நோவஸ்தான் அண்ட் வந்தன்ட்டானா இங்க சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் டிராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில என் வளர்ச்சி இருக்கு, என்னோட வளர்ச்சியில அவனோட வளர்ச்சி இருக்கு. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் அஸ் பிரதர்ஸ். அண்ட் இப்போ நான் பார்த்த உடனே டாடா டைரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டைரக்டர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஸ்வாஸ் ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன். இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பத்தி பேசுறப்போ எவ்வளவு எமோஷனா இருக்கும், இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ அது உங்க as an audience அது நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சா ஸ்ரீ கணேஷ் has done a really great job ன்னு நான் சொல்லுவேன். But as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி thank you Shri, thank you for giving all of us this film and I can't wait to see what you write next.